சுவாமியே சரணமையப்பா. பக்தி மனம் கமழும் இந்த ஜெயா டிவியின் நிகழ்ச்சியிலே ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இது கூடியவரை பல சாமிகளுக்கு, கிட்டத்தட்ட 80% சுவாமிகளுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்ன சமாச்சாரம் அப்படின்னா, சபரிமலையில இப்பொழுது இருக்கும் விக்கிரகத்திற்கு முன்னால் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயப்பனுடைய விக்கிரகம் ஒன்று இருந்தது. இது நிறைய சாமிமார்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பரசுராமர் 18ஆம் படியோடு பிரதிஷ்டை பண்ண ஐயப்பன் முன்னாடி இருந்தது. நாம இப்போ தரிசனம் செய்து கொண்டிருக்கிற ஐயப்பன் அது வேறு. சரி, அப்ப முன்னாடி இருந்த ஐயப்பன் விக்கிரகம் என்ன ஆனது? இந்த காலத்தின் இயற்கையின் சூழ்ச்சியால், அதாவது இயற்கையின் மாற்றத்தால் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டு அந்த ஐயப்பனுடைய சிலை சேதமானது. அதாவது பழைய சிலை. அந்த சிலை இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று பல சாமிமார்களுக்கு தெரியாது. ரொம்ப முக்கியமான ரகசியத்தை நான் சாமிமார்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன், பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஐயப்பன் இப்ப எங்க இருக்கார்? பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண ஐயப்பன், அதாவது தீ விபத்தினால் அந்த சேதமடைந்த அந்த ஐயப்பனுடைய விக்கிரகம் எங்க இருக்கிறது? நம்ம பார்க்கிற இடத்துல தான் இருக்கு. எல்லா சாமிமார்களும் அதை பார்க்கிறோம். ஆனா அதுதான் ஐயப்பன்னு நமக்கு தெரியாது. எங்க இருக்கு? நாம் 18 படி ஏறின உடனே சபரிமலையில ஒரு பெரிய அந்த தத்துவமசி போர்டு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பான்னு எழுதியிருக்கும். அது பக்கத்துல ஒரு பெரிய மணி ஒண்ணு கட்டப்பட்டிருக்கும். அந்த மணியில தான் அந்த ஐயப்பன் இருக்கிறது. என்ன சாமி புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த காலத்திலே அந்த ஐயப்பனுடைய விக்கிரகம் சேதமான பிறகு அந்த காலத்திலே இருந்த தந்திரிமார்கள் அந்த ஐயப்பன் சிலையை உருக்கி, அந்த உருக்கிய அந்த உலோகத்தை மணியாக்கி அதை சபரிமலையிலே இப்பொழுது 18ஆம் படி ஏறினோன்னு அங்க கட்டிட்டாங்க. இன்றைக்கு பல சாமிமார்கள் சபரிமலைக்கு போகின்ற அன்பர்களுக்கு இது தெரியாத விஷயம். எனவே இனிமேல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சபரிமலைக்கு செல்கின்ற அன்பர்கள் எல்லாம் அந்த 18 படி ஏறிய பிறகு முதலிலே அந்த மணியை தரிசனம் செய்து, பிறகு அந்த கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டாலே ஐயப்பன்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு உங்க அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிடும். நீங்க படி ஏறின உடனே, முதல் படியில கால் வச்ச உடனே ஐயப்பனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்ற தகவல் போயிடும். அதே மாதிரி வந்து அந்த ஐயப்பனுடைய பழைய விக்கிரகம் இன்றைக்கு மணியாக இருக்கின்ற அந்த மணியை தரிசித்து அதற்கு பிறகு கொடிமரத்தை தரிசனம் செய்து விட்டால், கொடிமரத்தின் மேலே பரசுராமர் ஒரு குதிரை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த குதிரையை தரிசனம் பண்ணணும், எங்க இருந்தாலும் பார்க்கணும். அந்த குதிரையை பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்துட்டாலே நம்ம ஐயப்பனை பார்க்கிறோமோ இல்லையோ, ஐயப்பன் நம்மளை பார்த்து விடுவார் என்பதுதான் நிச்சயம். எனவே சாமிமார்கள் எல்லாம் 18 படி ஏறி அந்த மணியை தரிசித்து கொடிமரத்தை பார்த்து கொடிமரத்தின் மேலே உள்ள அந்த குதிரையையும் தரிசனம் செய்து பிறகு ஐயப்பனை தரிசனம் செய்யுமாறு சுவாமிமார்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமியை சரணம் ஐயப்பா.